ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R15S அப்படிங்கிற இந்த ஒரு சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய ஃபுல்லிஃபைடு மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 2023ல் அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜரான கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது. லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பைக்குக்கு எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிங்கிள் சீட் செட்டப்பில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கான்ஃபிகரேஷன் அதிகமாக கொடுக்கும்போது என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு R15S அப்படிங்கிற சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய பைக் பிடிக்குமா, இல்லாட்டி ஸ்டெப் அப் சீட் இருக்கக்கூடிய பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் R15S-ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. R15S நம்ம R15 வெர்ஷன் 3ல இருக்க மாதிரி இதோட ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைன் பேட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2023ல் பார்த்தீங்கன்னா பைஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய R15S மாடலை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத யமஹா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா பைஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்புங்க. ரெண்டாவது பார்க்கும்போது இதில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. மூணாவது அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயம் குயிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்க போகிறாங்க. மற்றபடி எந்த அப்டேட்டும் கிடையாது. ஸோ இது வந்து மேஜரான அப்டேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு TFT கிளஸ்டர் கிடையாது, அண்ட் தென் உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. இதெல்லாம் இல்லைனாலும் சேம் பார் அண்ட் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 155cc இன்ஜின் தான் இருக்குது. ஸோ பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா 18.4 ஹார்ஸ் பவரும் 14.2 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேஜரான அப்டேட்டே ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல மேஜரான அப்டேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாம வேணுங்கிற அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் டெஃபினட்டாக ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நமக்கு குயிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா சேஃப்டி வைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டியூவல் சேனல் ABS-ம் இருக்குது, அண்ட் தென் நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்கிறதுனால டெஃபினட்டாக பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டிசைன் பேட்டர்னும் சேஞ்ச் ஆக போகுது பை ஃபங்க்ஷனில். ஸோ இவ்வளோ கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து 9,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 2,05,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துருங்க. பஜாஜோட பல்சர் RS 200க்கு ஈக்குவலாக வந்துடும். இல்லை அதை விட கொஞ்சம் கப்பல் ஆஃப் தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஏதாவது நியூ கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அந்த பைக்கை லான்ச் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பைக் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டு அதை அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா மேஜரான பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4, R15M இருக்குது. அதில் அப்டேட்டட் வெர்ஷன் வரப்போகுது, கொடுத்துருக்காங்க. 2023 அப்டேட்டட் மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பைக்கை நம்ம பார்க்கலாம். பட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னாலுமே உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருந்தாலுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க. சிங்கிள் சீட் செட்டப் கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். ஸோ இந்த 2023ல் இந்த பைக்கில் இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் செட்டப் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்டேட்டட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ, டார்க் நைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான கலர் மெஜஸ்டிக் ரெட் அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த R15 வெர்ஷன் S மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய R15 நிறைய பேருக்கு பிடிக்குங்க. இது சிங்கிள் சீட் செட்டப் தான், ஆனால் இது ஸ்டெப் அப் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிளிட் சீட் மட்டும்தான் கிடையாது, சேம் இதோட சீட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுக்கு நமக்கு சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஃப்ளாட் சீட்டும் கிடையாது, அதனால சேம் சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ சிங்கிள் சீட் செட்டப் அப்படிங்கிறதுனால சீட்டோட ஹைட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. இதோட சீட் ஹைட் சேம் சீட் ஹைட் தான். ஸோ இந்த அப்டேட்டட் மாடல் R15S பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக R15 அப்படிங்கிறத விட யமஹாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் அப்படிங்கிறது இந்த R15S இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.